Hello friends, welcome to our channel. Today we are going to discuss about concept of unit digit. Uh, unit digit now nothing but ஒரு நம்பரோட எண்டில் இருக்க டிஜிட் தான் யூனிட் டிஜிட்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் 729 இருக்கும், இதில் 9 தான் யூனிட் டிஜிட் கடைசியாக இருக்கிற number. இது எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்றத இது ஈஸியாக ஒரு டெசிமலாக இருக்கவே ஈஸியாக யூனிட் டிஜிட் 9ன்னு சொல்லிட்டோம். இதுவே பவர் 72 4 அப்படி கொடுத்தா இதுக்கு எப்படி யூனிட் டிஜிட் கண்டுபிடிக்கிறது அப்படின்றத நெக்ஸ்ட் அப்கமிங் செக்ஷனில் பார்க்கலாம். இதை இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். யூனிட் டிஜிட்டை எப்படி நம்ம டிசைட் பண்ணுறோம் அப்படின்னா, some numbers are multiplied. The unit digit of resultant number depends on the unit digits of all participating number. For example, இந்த நம்பர் எடுத்துக்கங்க. இந்த நம்பரோட யூனிட் டிஜிட் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இது எப்பவுமே டிபெண்ட் ஆன் யூனிட் டிஜிட் தான். யூனிட் டிஜிட் ஆஃப் மல்டிப்ளையர்ஸ். இது 9 3s இது ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சரோட யூனிட் டிஜிட் எதை டிபெண்ட்ஸ் பண்ணியிருக்குன்னா, தனித்தனியாக இருக்கிற நம்பரோட யூனிட் டிஜிட்டை மல்டிப்ளை பண்ணால் என்ன வருமோ அதை சார்ந்து தான் அந்த நம்பரோட யூனிட் டிஜிட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இதனுடைய யூனிட் டிஜிட்டை நீங்கள் கால்குலேட்டர் போட்டு பார்த்தீங்கன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, கால்குலேட்டர் வச்சு பார்த்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளிஃபை பண்ணி சிம்பிளாக இருக்க கால்குலேட்டர் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறத விட சிம்பிளாக நம்ம யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு வே, இப்போது 12 × 24 இருக்குன்னா இதுக்கு யூனிட் டிஜிட் என்னவா இருக்குன்னா 2 × 4 8 தான் இருக்கும். வாட் எவர் இட் மேபி. 12 இருக்குன்னா இதை எப்படி நம்ம மல்டிப்ளை பண்ணணும்? 8 4 then 2 4 இதனுடைய யூனிட் டிஜிட் 8 தான் இருக்கு. யூனிட் டிஜிட் டாமினேட்டட் பை யூனிட் டிஜிட் ஆஃப் மல்டிப்ளையர்ஸ். இதுதான் இதனுடைய கான்செப்ட். இது புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த நம்பருக்கு நம்ம யூனிட் டிஜிட் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய யூனிட் டிஜிட்டை பெருக்கி வர நம்பர் தான் இதனுடைய யூனிட் டிஜிட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், சம் நம்பர் 16783 இருக்கு அப்படின்னா மல்டிப்ளை வித் 454 இருக்குன்னா இதனுடைய யூனிட் டிஜிட் எப்படி இருக்குன்னா 2 3 something 5 something 2 something. இதனுடைய யூனிட் டிஜிட் எதுனா இந்த யூனிட் டிஜிட் தான் இதனுடைய யூனிட் டிஜிட்டை டிசைட் பண்ணுது. இந்த நம்பரோட யூனிட் டிஜிட்டும் இந்த நம்பரோட யூனிட் டிஜிட்டும் பெருசுனா 12 வருது. 12ஓட யூனிட் டிஜிட் வந்து 2. இதுதான் இதனுடைய யூனிட் டிஜிட். இதை மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 2 தான் இதனுடைய யூனிட் டிஜிட் ஆகும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நம்பருக்கு யூனிட் டிஜிட் எப்படி ஃபைண்ட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த சைடில் இருந்து பெருக்கினாலும் சரி இந்த சைடில் இருந்து பெருக்கினாலும் சரி 9 3s 27. 27ஓட யூனிட் டிஜிட் வந்து 7. 7 × 6 56. 6 தான் இதனுடைய யூனிட் டிஜிட். இப்படி தான் யூனிட் டிஜிட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். Seven 6 42. Sorry, 3 9s 27. இதனுடைய யூனிட் டிஜிட் வந்து 7. 7 6 மல்டிப்ளை பண்ணால் 6 42. 2 தான் இதனுடைய யூனிட் டிஜிட். ஆன்சர் வந்து நெக்ஸ்ட், இதுமாரி ப்ராடக்ட் ஆஃப் ஆல் prime numbers. Find the digit of யூனிட் டிஜிட் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் ஆல் தி prime numbers கேட்டாங்கன்னா
இதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுவேன்னா 2 into 5 10 10 into something anything 3 into 9 into 11 anything will be the unit digit 0. ஆன்சர் வந்து 0 தான். நீங்கள் எந்த நம்பரை நீங்கள் 10 ஆலையோ இல்லை 100 ஆலையோ மல்டிப்ளக்ஸ் டென்ஸால் எழுதும் போது அதனுடைய யூனிட் டிஜிட் வந்து 0வாக தான் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 30 27 into 10 270 இதுமாரி தான் போயிட்டுருக்கோம். ஃபைண்ட் தி யூனிட் டிஜிட் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் ஆல் ஆட் ப்ரைம் நம்பர்ஸ். இது எப்படி ப்ராடக்ட் ஆஃப் ஆல் ஆட் ப்ரைம் நம்பர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் பாருங்க. ப்ரைம் நம்பர்ஸ் ஆர் 2 3 5 7 11 13 எக்ஸெட்ரா. பட் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப் ஆட் ப்ரைம் நம்பர்ஸ். ஆட் ப்ரைம் நம்பர்ஸ்னால் இது ஈவன். இதை ரிமூவ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற எல்லா ப்ரைம் நம்பர்ஸோட மல்டிப்ளிகேஷனோட யூனிட் டிஜிட் என்ன அப்படின்றது தான் கேட்குறாங்க. இதனுடைய யூனிட் டிஜிட் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக சொல்கிறோம் பாருங்க. இதுக்கான யூனிட் டிஜிட் என்னவா இருக்குன்னா 5 வெளியே எடுத்துட்டு மீதி இருக்கிற எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 5 தான் வரும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5ஓட நம்ம எந்த ஆட் நம்பரை பெருக்கினாலும் இது ஃபுல்லாகவே ஆட். எந்த ஆட் நம்பர் பெருக்கினாலும் அது 5ஆக தான் இருக்கும். அது 5 ஒன்லி. இதுவே 5ஓட ஈவன் நம்பர் பெருக்கினீங்கன்னா அது 0வாக தான் இருக்கும். நோட்டுன்னு போட்டு எழுதி வச்சுக்கோங்க. 5 into odd equal to something எது ஒன்றாலும் இருக்கலாம், பட் யூனிட் டிஜிட் 5 தான். 5 into even number anything but end with 0. For example 5 into 7 இது வந்து odd 35. 5 into 90 equal to 95. இதுவும் odd number end with 5. 5 into 4 even number 20 end with 0. 5 into 18 இது even number end with 9. இதுதான் for examples. Next unit digit of some number x y z anything. Let me change the color. 5 with black. Unit digit of some நம்பரோட பவர். இதேமாரி நிறைய டிஜிட்ஸ் இருக்க நம்பர் கொடுத்துட்டு இந்த நம்பரோட யூனிட் டிஜிட் என்ன அப்படின்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு அதிகம். இப்போது இதுமாரி நிறைய நம்பர்ஸை கொடுத்துட்டா அதுக்கு யூனிட் டிஜிட் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா கடைசி நம்பரை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். யூனிட் டிஜிட்டை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். இதனுடைய யூனிட் பிளேஸ் எதை டிபெண்ட்ஸ் ஆன் 7 power 5000. ஏன் அப்படி டிபெண்ட் ஆகிருக்குன்னா ஃபார் எக்ஸாம்பிள் xy சம் நம்பர்ஸ் u பவர் n எப்படி எழுதலாம்னா xy சம் u இன்ட்டு xy into u up to xy sum u n times இதை இப்படி பிரித்து கூட எழுதலாம். பவரில் இருக்கிறத பிரித்து எழுதிருக்கீங்கன்னு. இப்போது இதனுடைய யூனிட் நம்பர் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்னா நம்ம யூஸ்வலாக கடைசியில் இருக்கிற நம்பரை மல்டிப்ளை பண்ணி தான் அதனுடைய யூனிட் டிஜிட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். இப்போது இதனுடைய யூனிட் டிஜிட்டை எப்படி இருக்குன்னா u into u up to n times.
இது எப்படி இதெல்லாம் u பவர் n. இதை தான் நம்ம இங்கே 7 பவர் 5000ன்னு எழுதியிருக்கோம். இப்போ 7 பவர் 5000ஓட யூனிட் டிஜிட் ஃபைண்ட் அவுட் பண்ணால் இதனுடைய ஃபுல் நம்பரோட யூனிட் டிஜிட் நம்மளுக்கு கிடைச்சிடும். ஓகே, இந்த கேஸில் யூனிட் டிஜிட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுல 3 கேசஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு கேஸ் வந்து யூனிட் டிஜிட் வந்து 0, 1, 5, 6. கேஸ் 2 வந்து யூனிட் டிஜிட் 4 and 9. தேர்ட் கேஸ் வந்து யூனிட் டிஜிட் 2, 3, 7, 8. இப்போ கேஸ் 1 பார்க்கலாம். கேஸ் 1ல் யூனிட் டிஜிட் வந்து 0, 1, 5, 6 இருக்கு. இப்போ u பவர் இந்த கேஸ்ல u பவர் எனிதிங் n equal to that number itself 5, 6 respectively. For example, 0 power anything 0, 0 power 1, 0 power 2, 0 power 3, 0 power 4 all are producing 0 itself. நீங்கள் 0வை எத்தனை முறை மல்டிப்ளை பண்ணாலும் அதனுடைய யூனிட் டிஜிட் வந்து 0 தான். இதே மாதிரி 1 பவர் 1, 1 பவர் 2, 1 பவர் 3, 1 பவர் 4 அப் டு 1 பவர் 1000 எப்படி ஏதனாலும் அதனுடைய யூனிட் டிஜிட் வந்து 1 தான். இதுவே நீங்கள் 5 பவர் 1, 5 பவர் 2, 5 பவர் 3, 25, 125, 5 பவர் 4, 625 இதனுடைய யூனிட் டிஜிட் எல்லாமே 5 தான். அதேமாரி 6க்கு 6 பவர் 1 equal to 6, 6 பவர் 2 equal to 36, 6 பவர் 3 equal to 216, 6 பவர் 4 equal to 1296. இதனுடைய யூனிட் டிஜிட் எல்லாமே 6 தான். இது மாதிரி யூனிட் டிஜிட் 0 or 1 or 5 or 6 இருந்ததுன்னா அதனுடைய பவர் எதுவாக இருந்தாலும் அதனுடைய யூனிட் டிஜிட் வந்து that itself. For example, இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். இந்த find the unit place of 51515 power 2097. இதனுடைய யூனிட் பிளேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 power 2097. 5 power anything அதனுடைய யூனிட் பிளேஸ் வந்து 5 தான் இருக்கு. இந்த நம்பரில் 1209,876 கொடுத்துருக்காங்க. இதை யூனிட் பிளேஸ் எப்படி ஃபைண்ட் பண்ணணும்னா கடைசியில் இருக்கிற நம்பரை பவர் 5500. 6 பவர் எனிதிங் வந்து அதனுடைய யூனிட் பிளேஸ் வந்து 6 தான் இருக்கும். இதே தான் 1 இந்த நம்பருடைய யூனிட் டிஜிட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா எப்படி பண்ணணும்னா கடைசியில் இருக்கிற நம்பர் பவர் இந்த நம்பரை வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். இப்போ 1 பவர் எனிதிங் வந்து யூனிட் டிஜிட் 1 தான் இருக்கும். அதே மாதிரில இந்த நம்பரோடைய பவரை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 0 பவர் 4142. இதனுடைய யூனிட் டிஜிட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணால் 0 பவர் எனிதிங் அதனுடைய யூனிட் டிஜிட் வந்து 0வாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு கேஸ் 2வை டிஸ்கஸ் பண்ணலாம். கேஸ் 2வில் என்னன்னா யூனிட் டிஜிட் வந்து 4 or 9. இதை எப்படி யூனிட் கேஸ் 4 or 9 இருந்துச்சுன்னா அப்படி இருந்தால் எப்படி யூனிட் டிஜிட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணலான்றது பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ 4 பவர் 1னா 4, 4 பவர் 2னா 16, 4 பவர் 3னா 64. யூனிட் டிஜிட் சைக்கிள் மறுபடியும் 4 தான் வருது. 4 பவர் 4 போட்டால் 256, மறுபடியும் 6 தான் வருது. அதாவது நம்ம அடுத்து போட்டாலும் 4 பவர் 5 போட்டாலும் அதனுடைய யூனிட் டிஜிட் 4ஆக தான் இருக்கும். 4 பவர் 6 போட்டாலும் அதனுடைய யூனிட் டிஜிட் 6ஆக தான் இருக்கும். ஏன்னா இது வந்து சைக்கிள் பீரியட் இந்த நம்பர்ஸோட சைக்கிள் பீரியட் 2. சிம்பிளாக சொல்லணும்னா
ஃபோரோட பவர் வந்து ஆடாக இருந்துச்சுன்னா 4 ஆகும், யூனிட் டிஜிட் 4 ஆகும். ஃபோரோட பவர் வந்து ஈவனாக இருந்துச்சுன்னா அதனோட யூனிட் டிஜிட் 6 ஆகும் தான். நீங்கள் எதை எடுத்தாலும் இப்படி தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 4/3 வந்து ஆடு, அதனுடைய யூனிட் டிஜிட் 4 தான். 4/4 வந்து யூனிட் டிஜிட் 6 தான். இது வந்து ஈவன். இதுதான் இதனுடைய சைக்கிள் பீரியட் 2. அதே மாதிரி நம்ம 9க்கு பார்த்தோம்னா 9/1 = 9, 9² = 81. இதனுடைய யூனிட் டிஜிட் 1, இதனுடைய யூனிட் டிஜிட் 1. 9/3 பார்த்தீங்கன்னா யூனிட் டிஜிட் 9 தான். 9/4 பார்த்தீங்கன்னா யூனிட் டிஜிட் 1 தான். இதனுடைய சைக்கிள் பீரியடும் 2 தான். ஜென்ரலாக நம்ம எப்படி எழுதலாம்னா 4 odd = 4/1 = 4. 4 even = 4/2 = 16 வரும். 16ஓட யூனிட் நம்பர் வந்து 6. In the same way 9 odd வந்ததுன்னா 9/1 யூனிட் டிஜிட் 9. 9 even வந்ததுன்னா 9² 81 யூனிட் டிஜிட் வந்து 1. இது எப்பவுமே ரிப்பீட் ஆகிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சம் ப்ராப்ளம்ஸை அதை டிபெண்ட் பண்ணி சால்வ் பண்ணலாம். இந்த நம்பருடைய யூனிட் டிஜிட் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நம்பருடைய யூனிட் டிஜிட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா நம்ம எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம்னா யூனிட் டிஜிட் 4 தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். 4/44. இப்போது இதில் 4 இருக்குது. யூனிட் டிஜிட் u வந்து 4 இருக்குன்னா 4 even or odd? even. 4 evenனா இதனுடைய யூனிட் பிளேஸு 6. நெக்ஸ்ட்டு இந்த நம்பரில் யூனிட் டிஜிட் வந்து 4/5003. இதில் பவர் வந்து ஆடாக இருக்குது. 4 odd = 4. இது இதனுடைய யூனிட் பிளேஸ். இந்த நம்பரில் யூனிட் பிளேஸை ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா 9/799. இதில் 9 odd. 9 oddனா 9 தான். நெக்ஸ்ட் நம்பரில் யூனிட் பிளேஸ் வந்து 9/4000. இப்போது 9 evenனா 1 தான் அதனுடைய யூனிட் பிளேஸ். இப்படி தான் யூனிட் பிளேஸை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போது கேஸ் 3க்கு போகலாம். கேஸ் 3ல் ரிமைனிங் நம்பர்ஸ் லைக் யூனிட் பிளேஸ் 2 ஆவோ 3 ஆவோ 7 ஆவோ இல்லை 8 ஆவோ இருந்தால் அப்போது அதனுடைய சைக்கிள் பீரியட் என்னவா இருக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2/1னா 2, 2/2னா 4, 2/3னா 8, 2/4னா 16, 2/5னா 32. தட் மீன்ஸ் மறுபடியும் சைக்கிள் மறுபடியும் இதேமாரி தான் வரும். 2/6னா மல்டிபிள் ஆஃப் 4, அதாவது 2 × 4 இது 2 × 2 8, 4, 4 × 2 8, 8 × 6 32. அதுமாரி தான் வந்துட்டே இருக்கும் சைக்கிள் மறுபடியும் சைக்கிள். நீங்கள் அடுத்து 2/6 போட்டு பார்த்தாலும் 64 அதுமாரி தான் வரும். 64 மறுபடியும் 64 இது பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா 128 வரும். 128 அப்புறம் நெக்ஸ்ட்டு 2/6, 2/7, 2/8 பார்த்தீங்கன்னா 256 வரும். 2/9 பார்த்தீங்கன்னா 512 வரும். மறுபடியும் இது ஒரு சைக்கிள். மறுபடியும் சைக்கிள் பீரியட் ஆஃப் 4. இதேமாரி 3க்கு ஃபைண்ட் அவுட் சைக்கிள் பீரியட் ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா 3/1 3, 3/2 = 9, 3/3 = 27, 3/4 = 81. ஓகே. இப்போ 3/5 பார்த்தீங்கன்னா 2/33. மறுபடியும் 3K தான் வருது. இது வந்து இதனுடைய சைக்கிள் லென்த் வந்து 4. சைக்கிள் பீரியட் லென்த் 4. அதாவது நீங்கள் 4 டைம் அந்த நம்பரை
மல்டிப்ளை பண்ணால் மறுபடியும் அந்த அதே யூனிட் டிஜிட் தான் வரும்ன்றது தான் சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீ த்ரீ பவர் 1 இன்ட்டு 3/3 கொடுத்தீங்கன்னா 3/4. 3/4னா அதனுடைய யூனிட் டிஜிட் வந்து 1. இப்படி தான் வரும். இதுவே நீங்கள் 3/1 இன்ட்டு 3/9 இப்படி இருக்குன்னா இதை எப்படி எழுதலாம்னா 3/10. 3/10னா எப்படி எழுதலாம்னா 4ஆல் பிரிச்சுக்கலாம். 3/4 இன்ட்டு 2 இன்ட்டு 3/2. இப்போ நம்ம எத்தனை முறை 3/4 இது பண்ணாலும் அதே தான் வரும், 3/4 தான் வரும். அப்போது 3/4 இன்ட்டு 3/4. 3/4 என்ன வரும்னா யூனிட் டிஜிட் 1. 1 இன்ட்டு 3/2 இதனோட டிஜிட் வந்து 9. இதுதான் இதனுடைய டிஜிட். இப்படி தான் யூனிட் டிஜிட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சைக்கிள் பீரியடை வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 7 எடுத்தாலும் 7/1 = 7, 7 square = 49, 7 cube = 343, 7/4 = 2401, 7/5 16807. மறுபடியும் சைக்கிள் லென்த் 4 தான். 8ஓட சைக்கிள் லென்த் வந்து 8 square = 64, 8 cube = 512, 8/4 = 4096, 8/5 = 329768. இதனுடைய சைக்கிள் லென்த்தும் சைக்கிள் பீரியடும் 4 தான். எல்லாத்தோட யூனிட் டிஜிட்டோட சைக்கிள் பீரியட் வந்து 4 தான். இதை வச்சு நெக்ஸ்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணலாம். இப்போ 2023 எப்படி நம்ம யூனிட் டிஜிட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்னா 3/2023 தான் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இதை நம்ம 4ஆல் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 4ஆல் ஏற்றணும் இந்த பவரை. அப்படி என்னென்ன பண்ணணும்னா 3/2020 + 3. இதை எப்படி எழுதலாம்னா 3/4k + 3 = 3/3 + 4k = 7. இதை இப்படி தான் நம்ம எழுதணும். 3/4kன்றது யூனிட் டிஜிட் 1 ஆகிடும். 3/3 வந்து 7ஆக வந்துடும், யூனிட் டிஜிட் 7ஆக வந்துடும். நெக்ஸ்ட்டு 1313 யூனிட் டிஜிட் வந்து 3 தான் யூனிட் டிஜிட் வந்து 3 தான் டிஃபைன் பண்ணியிருக்கு. 3/1313 இதை 4ஆல், அதாவது 2 3 7 8 இது எல்லாமே சைக்கிள் பீரியட் 4. அப்போது நம்ம இது எல்லாமே 4ஆல், அதனுடைய பவரை 4ஆல் நம்ம மாற்றிக்கணும். மல்டிபிள் ஆஃப் 4ஆல் மாற்றிக்கணும். இப்போ இதை மல்டிபிள் ஆஃப் 4ஆல் மாற்ற முடியும்னா 3/1312 + 1 அப்படின்னு எழுதிக்கலாம். இதை எப்படி எழுதணும்னா 3/4k + 1. இது மறுபடியும் 3/1 வரும். இதனுடைய யூனிட் டிஜிட் வந்து 3. நெக்ஸ்ட்டு இந்த நம்பரோட யூனிட் டிஜிட் வந்து 2/1922. இதை எப்படி 4 பவரால் மல்டிபிள் ஆஃப் 4, இந்த பவரை மல்டிபிள் ஆஃப் 4ஆக எழுத முடியும்னா 2/1920 + 2. இதை எப்படி எழுதலாம்னா 2/4k + 2. இதை எப்படி எழுதலாம்னா 2/2 = 4. இதனுடைய யூனிட் டிஜிட் வந்து 4 தான். நீங்கள் 2வை 4 டைம்ஸ் எத்தனை முறை நீங்கள் அதனால் மல்டிப்ளை பண்ணாலும் அதே தான் வரும், 2 தான் வரும். 2/2 தான் வரும் இன்ட்டு 2/4. மீதி இருக்கிறது 2 மட்டும். நெக்ஸ்ட்டு 2/2000. இதனுடைய யூனிட் டிஜிட் எப்படி இருக்குன்னா 2/2000 2/4k. 4k மட்டும்தான், வேறு எதுவும் இல்லை. அப்போ 4kனா 2/4. 2/4ஓட யூனிட் டிஜிட் 6. இது நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம 4kவால்
அதாவது மல்டிபிள் ஆஃப் ஃபோரால் பவரை எழுதிட்டு மீதி இருக்கிற நம்பரை அதனுடைய யூனிட் டிஜிட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதுவே மல்டிபிள் ஆஃப் 4 இருந்துச்சுன்னா 2^4 போட்டு அதனுடைய யூனிட் டிஜிட் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு யூனிட் டிஜிட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்னா 3177/191. இதனுடைய யூனிட் டிஜிட் வந்து 7/191. இது எப்படி எழுதலாம்னா 4 பவரால் எழுதணும்னா 7/188 + 3 அப்போனா 7/3. 7/3னா எப்படி 7/1னா 7, 7/2னா 9, 7/3னா இதை அப்புறம் ஒரு 7, 63. 3 தான் இதனுடைய ஆன்சர் யூனிட் டிஜிட். நெக்ஸ்ட் இந்த நம்பர் ட்ரை பண்ணலாம். இதனுடைய யூனிட் டிஜிட் எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா 8/5999. இதை எப்படி டிவைட் பண்ணலாம்னா 596 8/596 + 3. 8/596 + 3. இதை எப்படி எழுதலாம்னா 8/3. 8/3யோட யூனிட் டிஜிட் என்ன? 8/1 8, 8/2 6, 8/3 நான் அப்படியே ஷார்ட்டாக போடுறேன். நான் லாஸ்ட் யூனிட்டை மட்டும் மல்டிப்ளை பண்ணி போடுறேன். 6 × 8 48, 8. சாரி 4. இதனுடைய யூனிட் டிஜிட் வந்து 4 இருக்கும். 4 × 8 2. ஆன்சர் வந்து 2. நெக்ஸ்ட் இந்த நம்பருக்கு யூனிட் டிஜிட் எப்படி இருக்குன்னா 8/888. இதே எப்படி மல்டிபிள் ஆஃப் 4 இருக்குன்னா 8/8 4k. அப்படின்னா 8/4. இங்கே 8/3 வரை கண்டுபிடிச்சிருக்கணும். இதை கூட மறுபடியும் ஒரு 8 மல்டிப்ளை பண்ணால் 16. யூனிட் டிஜிட் வந்து 6. அப்போ 8/4 அப்படின்னா யூனிட் டிஜிட் வந்து 6. இதுதான் இதனுடைய ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபைண்ட் யூனிட் டிஜிட் ஆஃப் திஸ் நம்பர். இவ்வளோ பெரிய நம்பர் கொடுத்துருவாங்க, இதனுடைய யூனிட் டிஜிட் கண்டுபிடிக்கும். இது மெத்தடு தெரியாதவங்க கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. பட் நம்மளுக்கு மெத்தடு தெரிந்தால் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இப்போ இங்கே கொடுத்துருக்கிறது யூனிட் டிஜிட் வந்து 2. 2னா நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? 2/888. இதனுடைய யூனிட் பிளேஸ் என்ன வரும்? இதை மல்டிபிள் ஆஃப் 4 ஆயிடும். 2/4k. இப்போ 2/4kன்னு கொடுத்தோன்னா 2/4. 2/4னா யூனிட் டிஜிட் 6ன்னு வந்துடும். 6 + 6ன்னு எப்படி வந்தது? 2/4 வந்து 16. யூனிட் டிஜிட் 6. இதனுடைய யூனிட் டிஜிட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? 8/222. இதை எப்படி இதெல்லாம் மல்டிபிள் ஆஃப் 4 ஆல்னா 4 ஆல் எதுனா 220 + 2 = 8/2. 8/2னா 4. 4 தான் இதனுடைய யூனிட் டிஜிட். 4 = 10. இதனுடைய யூனிட் டிஜிட் வந்து 0. ஆன்சர் இஸ் 0. Next, the numerical in the unit position of the numerical in unit position ஒன்று தான், யூனிட் டிஜிட்னாலும் ஒன்று தான் of this number. இது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்னா இதனுடைய இந்த நம்பருடைய யூனிட் பொசிஷன் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா 1 தான். 1/anything is 1 தான். ப்ளஸ் 6/anything. 6/anything வந்து 6 தான் வரும். 5 6. இது என்ன கேஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் கேஸ் 5 6 0 1. இதனுடைய பவர் எதுவாக இருந்தாலும் அதே நம்பர் தான் அதனுடைய யூனிட் பிளேஸாக வரும். இங்கே 3க்கு என்ன சைக்கிள் பீரியட் 4. அப்போ இது எப்படி இது எழுதுவோம்? இது வந்து 4 ஆல் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அப்போ 4k. அப்போனா 3/4 என்ன வரும்? 3/1 வந்து 3, 3/2 = 9, 3/4 3 = 7, 3/4
4 equal to 1 into 1. இதனுடைய ஆன்சர் வந்து 1 plus 6 equal to 7. 7 தான் இதனுடைய ஆன்சர். 7. நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. இந்த இந்த கொஸ்டின் வந்து கேட் 2016ல 2 மார்க்ல கேட்டிருக்காங்க. இதே டைரக்டா சில கம்பெனிஸும் டைரக்டா கேட்குறாங்க. ஓகே, இந்த நம்பரோட ஃபைண்ட் தி லாஸ்ட் டிஜிட் ஆஃப் திஸ் நம்பர். இதில் யூனிட் டிஜிட் வந்து 1, இதில் யூனிட் டிஜிட் வந்து 2ஆக இருக்கிறதுனால அதனுடைய சைக்கிள் வந்து 4ஆக இருக்கும். 2 power 1 வரும். அப்போது இதனுடைய யூனிட் டிஜிட் வந்து 2. இதில் பார்த்த உடனே போடுற மாரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ண பார்த்த உடனே சால்வ் பண்ணுற மாரி இருக்கணும். ஓகே, 3 பவர்னா இதுவும் 4 சைக்கிள். இது 3 பவரை 4ஆல் இது பண்ணணும்னா 3 power 3 வரும். 3 power 3 என்னன்னா 3 1 3 9 3 power 2 9. 3 power 3 வந்து என்ன வரும்னா 7. இதனுடைய யூனிட் டிஜிட் வந்து 7. இதனுடைய யூனிட் டிஜிட் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 power something. இதை வந்து 4k எழுதனா 4 plus 1 equal to 4. 4 தான் இதனுடைய யூனிட் டிஜிட் வரும். இது எல்லாமே அடிஷன் பண்ணால் 1 plus 2 plus 7 plus 4 equal to 14. 4 தான் இதனுடைய யூனிட் பிளேஸ் ஆகும். ஆன்சர் இஸ் 14. ஆன்சர் இஸ் 4. இதுவும் கேட் 2017ல 2 மார்க்ஸ்ல கேட்ட கொஸ்டின். நெக்ஸ்ட் ஃபைண்ட் தி யூனிட் பிளேஸ் ஆஃப் சம் நம்பர். இதுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு நம்ம பார்க்க தேவையில்லை. லாஸ்ட் டிஜிட்டை மட்டும் பார்த்தா போதும். இது வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா 9 power 110016. இது வந்து கேஸ் 2. கேஸ் 2ல என்னன்னா 4 power ஆடுனா 4 ஆகவும் 4 power ஈவன்னா 6 ஆகிடுச்சு. இதுவே 9னா 9 power ஆடாக இருந்துச்சுன்னா 9 ஆகும். 9 power ஈவனாக இருந்துச்சுன்னா 1 ஆகும். இது 9 power ஈவன். 110016 வந்து ஈவன். இதனுடைய யூனிட் டிஜிட் வந்து 1ஆக தான் இருக்கும். ஆன்சர் வந்து 1. இதுவும் கேட் தொடர்ந்து கேட்டிருக்காங்க பாருங்க. தொடர்ந்து ஒரு 2017ல கேட்டிருக்காங்க, 2020ல கேட்டிருக்காங்க, 2016ல 17ல 20ல 2 மார்க்ல கேட்டிருக்காங்க. இது நாட் ஓன்லி கேட், எனி அதர் காம்படிட்டிவ் எக்ஸாம்லேயும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கான்செப்ட் ஒரு முறை ரிகால் பண்ணிக்கோங்க. Okay, with that we will wind up this session.